மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் கரண்ட் இருக்கும். லைக் கூழாங்கல்ல மூணு மாதிரி கரண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வெஜ் ஸ்பாட்டை தேடி வந்தேன். அந்த வெஜ் ஸ்பாட் 3 நாளாக வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா, பிலால் பக்கத்தில் வந்து நிறையா புஷ் கார்ஸ் இருக்குது, அதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த கடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது பேர் கடை பேர் ஹலீம் தர்பாக் தான் வந்திருக்கோம். ஸோ 120 ml வந்து ஆஃப் ஹலீம் மட்டன் ஹலீம் வந்து 120 rupeesக்கு தராங்க. அது 125 ml வந்து 120 rupees தராங்க. ப்ளஸ் அந்த ஹங்காமா சிக்கன் சம்திங் அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹலீம் ட்ரை பண்ணிடலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மக்களே இதான் அந்த ஹலீமு. ஆக்சுவலி என் கூட 2 பேர் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. நான் வந்து 4 தடவை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. ஸோ ஹலீம் தான் வாங்கியிருக்கேன். பிஸ்தா ஹவுஸில் வந்து ரம்ஜான் டைமில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். நல்லா மட்டனை மசிச்சு போட்டு ப்ளஸ் வந்துட்டு பச்சை மிளகாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் 12 மணி நேரம் இது எப்படி குக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. ஒரு மிக்சியில் போட்டு காரம் அடிச்சிருப்பாங்கன்னு தெரில. பட் நல்லா இருக்குது. ஆக்சுவலி அடுத்து வந்து நம்ம அவங்களுடைய அந்த இது என்ன சிக்கன் தெரியல, கிறிஸ்பி சிக்கன் தான் நினைக்கிறேன். 99 ரூபா நினைக்கிறேன் ரேட்டு. கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அப்படியே உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அது பறக்குதா? அது பறக்க நினைக்கிறேன். ஏன்னா அது தந்தூரி மாதிரி இருக்குது உள்ளே. ஆக்சுவலி இப்படி தான் இருக்குது இது. ஸோ கப்புள்ஸுக்கு வந்து நம்ம வந்து அந்த பெரிய பீஸை வச்சுருவோம். இந்த குட்டி பீஸை கொஞ்சமாக உடைப்போம். பறக்குதுங்க, சாரி, சூடாக வேறு இருக்குன்னாரு அவர். அதாவது எப்படி இருக்குன்னா ஆடுவே சிக்கன், அதாவது தந்தூரி மாதிரி இருக்கும் சிக்கன் இருக்கும்ல, அது மேலே கொஞ்சம் மசாலாஸ் தடவி கிறிஸ்பியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சு ஊற்று அப்படிங்கிற அது மாதிரி இருக்குது. சுட்டுச்சுங்க. சரி, இஃப்தார் டைம் சாப்பிட்றதுலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீசன்லாம் வந்து இஃப்தார் டைம் சாப்பிடும்போது சிக்கனோட ஃப்ளேவர் ஸ்மெல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். பட் இதில் வரல, நல்லாயிருக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி ரெண்டு மக்களே. ஃபஸ்ட்டு கடை நான் சாப்பிட்ட 2 டிஷ்ஷுமே வந்து நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்துட்டு தந்தூரி ஃபீல் ஆச்சு. பட் இதுவும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் மட்டும் வாயில் கடிப்பட மாட்டேங்குது, அந்த ஒரு ஃபீல் மட்டும்தான் வருது எனக்கு. உங்களுக்கு நல்லா இருக்குது. தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அங்கே விட மணலில் சாப்பிட்றத விட வந்து இங்கே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. மக்களே என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கிளம்பலாம் முடிவு பண்ணோம். அது வந்து கடைக்காரன் வந்து இன்னும் 2 டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டாங்க. ஸோ வந்து நம்ம குனாஃபா சாக்லேட் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து கேண்டி சிக்கன் வாங்கியிருக்கோம். அது ஆல்ரெடி சாப்பிட்டது வந்து கிறிஸ்பி சிக்கன். நம்ம கேண்டி சிக்கன் வாங்கியிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணிவிட்டு கிறிஸ்பி சிக்கன் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. கேண்டி சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் இது குனாஃபா சாக்லேட். ஆமாம், வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலா? வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலா? குட்டி ஹார்ட். மேலே சாக்லேட்டு, நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக சீனி சாக்லேட்டு. சூப்பராக சூப்பராகப்பா. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். கடை பேர் வந்துட்டு ஹலீம் தர்பார், மவுண்ட் ரோடு, பிலால் பக்கத்துலேயே இருக்குது. கேண்டி சிக்கன் வாங்கிட்டோம், சுட கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஆக்சுவலாக குழாப்பா இருக்குது இல்லையா, லைக் வந்துட்டு சேமியா ப்ளஸ் வந்து பிஸ்தாலாம் வந்து கலந்துருக்காங்க. அதெல்லாம் பிஸ்தாவோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. குட்டியாக ஹார்ட்டில் அழகாக இருந்துச்சு. நான் உங்கள் ஹார்ட்டுக்கு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹார்ட் வாங்கி கொடுங்க. அண்ட் தென் நம்ம இவங்களுடைய கேண்டி சிக்கன். ஆமாம், கேண்டி சிக்கன். ஏன் கேண்டி சிக்கன்னா நடுவில் குச்சி மாதிரி இருக்கும், மேலே பிரெட் க்ரம்ஸு, நடுவில் வந்து சிக்கன். சொல்லி இது பார்க்க இப்படி தான் இருக்குது. வந்து மேலே ப்ரெட்டு, நடுவில் பாருங்களா இந்த சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. அண்ட் தென் வந்து அந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அப்புறமேட்டு வந்து சிக்கன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாங்க, அந்த புதினாவோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த சிக்கனு பிரெட் க்ரம்ஸு நல்லாயிருக்கு. சாப்பிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வந்தா சார் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்காது உண்மையாக சொல்லணும்னா. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெய்ட் மோமோஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ரெண்டமாக வந்தோம், அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். மிட் நைட்டில் அது சாப்பிட்டு முடிச்சு அடுத்த போய் உங்களை மீட் பண்ணுறோம். டெத் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிக்கூடா, செம்மையாக இருக்கும். டெத் பை ஐஸ்கிரீம் பபுள்ஸ் இருக்கும். இந்த மக்களே அடுத்த அந்த கடை வந்து பேர் வந்து ப்ரோஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. ப்ரோஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அனந்தமிங்க 4 பேர் போல் அவங்க கடை போல். இது இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா
டெத் பை ஐஸ்கிரீம் சொல்கிற ஒரு சாக்லேட் இருக்குது, சாரி ஒரு வேஃபல் இருக்குது, அதை வாங்க போகிறோம் நம்ம. அதை வாங்கி டைமில் போகிறோம். எனக்கு பிடிக்காத ஒன்று அந்த ஊறுகாய் மாதிரி வச்சுருக்காங்கப்பா, அதான் கேவலமாக இருக்கும். அது எப்படி தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல கலரில். ஆனால் பாவி அது சூப்பராக இருக்கும்டா. அது சூப்பராக இருக்குமா? ஆமாண்டா. நல்லா இருந்தால் ஓகே. நான் கொச்சினில் சாப்பிட்டேன், கேவலமாக இருந்துச்சு. இதெல்லாம் எவன்டா திம்மான்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் இருக்கிற ரொம்ப ப்ரைஸ் கம்மி, 15 ரூபா. நல்லா உப்பு தண்ணிலையும் மிளகா போட்டு கூட வச்சுருக்காங்க. ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் மனுஷன் திம்பானாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பேசணும். எதுவுமே ஃபஸ்ட்டு நேரு ஃபஸ்ட்டு கேமரா பிடி. இல்லை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நீ எனக்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க? இது என்னது? மில்க் கேக். மில்க் கேக்கு. அப்புறம் மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் நல்லா தான் இருக்குது. மாங்காய் ஊறுகாய் அதை விட இங்கே நல்லா இருக்கு. ஆமாம், அதை விட நல்லா இருக்குது. நான் கேரளா கொச்சியில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அங்கே பிடிக்கல. பட் அதை விட இங்கே நல்லா இருக்கு. பாவம் வேறு அந்த பொண்ணு போட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. கேக்கு நல்லா இருக்கு. ஊர் மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்குது. ஊறுகாய் வந்து சரக்கு ஊறுகாய் சைட் டிஷ்ஷு. சரக்கடி ஆளாக இருந்தீங்க அந்த ஊறுகாய் வந்து வாங்கிக்கோங்க, செம்மையாக இருக்கும். பட் எனக்கு பழக்கம் கிடையாது. வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ண வரானான்னு தெரிலங்க. அடுத்தது வந்து இந்த மில்க் ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி எப்படி இருக்குண்டு இப்போ நான் சாப்பிட்னா ஆள் தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு, மொத்தமாக கட்டிக்கும். இல்லை சொல்லுங்கப்பா, நான் ஸ்டாப்பில் போட்டு கொடுத்துருக்கேன். வேறு உங்களுக்கு பிடிக்கலையா? என்னென்ன ஊற்றுனாங்க அதில்? ரிவ்யூ பண்ணுறேன்னா கேட்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பையன் உண்மையாக சொல்லாத பொண்ணை பார்க்க போனோம், வாங்கிட்டோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 170, 180, 190, 200. எங்கள் ஊரில் 5 ரூபாய்க்கு வந்து பேக்கரியில் க்ரீம் கேக் விற்பாங்க, வாங்கி சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்தோம். இங்கே 170 ரூபா கொடுத்து சார் 170 ரூபா வந்து கேக் சாப்பிட்டு விட்டுருக்கோம். ஆர்டினரி கேக் மாதிரி தான் இருக்குது. வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க மரத்த கடைக்கு போவோம். சரி மக்களே, ஆக்சுவலி மக்களே நான் கடை பேர் உங்களுக்கு சொல்லலை. கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனரஷாக போட்டிருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த கடை தான். அது அந்த கடை வந்து கேக் வாங்கி சாப்பிட்டோம். பக்கத்தில் வந்து நம்ம ப்ரோஃபுல்ஸ் வந்து நம்ம வேஃபுல்ஸ் வரோம் நம்மள்ட்ட. அதை வந்தோடனே நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கல்ல, சுற்றி வலிச்சிருக்கோம் நாங்கள், அதுதான் மாட்டுறாங்க. ப்ரோஃபுல்ஸ் வரல எங்களுக்கு. வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அதையும் முடிவு பண்ணிட்டு போவோம். ஆனால் மக்களே எல்லாம் 200 ரூபா 300 தான் இருக்குது. ஒரு 2000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு போகலாம். என்ன ஆச்சுன்னா நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது அவங்க திருப்பி கூப்பிட்டு அவங்களுடைய ஃபேவரட் குனாஃபா சீஸ் கேக்கை ட்ரை பண்ண சொன்னாங்க. சாரி மகளை தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படி ஆடுது பாருங்க, டிங்கின்னு ஆடுது, நல்லா இருக்குது. சரி இந்தாங்க உங்களுக்கு ஒரு பைட். அதிலே செம்மையாக இருக்குது, நிஜமாக செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாரு. எப்படி இருக்குது? சிஸ்டர் கீழே இருக்கிறது வந்து பீனட்ஸ் தான் எல்லாமே. ஓ சரி, கீழே குக்கீஸ் போட்டிருக்காங்களாமா. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன போய் சாப்பிட்டு பாரு. வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்துட்டு உங்களுடைய இந்த குனாஃபா சீஸ் கேக் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த அடியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயினாக பிடிச்சிருக்கு. செம்மையாக இருங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து எங்களுடைய டெட் சாக்லேட் வந்துடுச்சு. ஓகேவா, பொண்ணு ஓடி ஓடி போயிடுது, சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, கொடுத்து ஓடிடுச்சு. இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுங்க, சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மைக் இது எப்படா இருக்கு? நல்லா இருக்கு, நான் தகட்டுது. மோஸ்ட்லி இந்த சாக்லேட் போட தகட்டு, டெட் சாக்லேட் தகட்ட தான் செய்யும் எப்பயுமே. அதான் அது வந்து சாக்லேட் வந்து ரொம்ப அந்த ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப தகட்டு. ஆக்சுவலி மக்களே வந்து நான் ஆல்ரெடி டெட் சாக்லேட் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து ஃபுல்லாக வேஃபுல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து பிக்கிறதுனால தெரில. பிடிக்க நான் பிச்சுக்கிறேன். ஆயிட கடிச்சு சாப்பிட்றா.
ஸோ வந்து வேஃபிள்ஸ் ப்ளஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இவர் வந்து கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது பவுல் மாதிரி போடுறது நல்லா இருந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் ஃபுல்லாகவே கசக்குதா. ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டார். இதெல்லாம் ஐஸ்கிரீம் ப்ளஸ் சாக்லேட்ஸ் வந்து 2 ஃப்ளேவர்ஸ் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் ஐஸ்கிரீமு. இது மாதிரி தனியாக சாப்பிட சூப்பராக இருக்கும். சாக்லேட் கூட சாப்பிடும் போது தான் தகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்றீங்கன்னா ட்ரை பண்ணலாம், சரியாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியே சாப்பிட நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, சீக்கிரம் உடம்பு போட்டுரும். மக்களே நாங்கள் மொத்தம் வந்து 1 2 3 4 கடை ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சது வந்துட்டு இந்த ஊறுகாய் கடை தான். எனக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உண்மையாக சொல்லணும்னா. ஸோ 15 ருபீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஹலீம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மூணாவது இந்த அந்த பொண்ணு பேர் தெரில எனக்கு. ஆக்சுவலி அவங்களோட டெசர்ட்டில் வந்து இந்த பிஸ்தா இது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனல் ப்ரோஸ் வேப்பிள்ஸ் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க வந்தீங்கன்னா. ஸோ மக்களே அடுத்தது மவுண்ட் பிலாலுக்கு தான் போக போகிறோம். பிலாலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிலால் போயிட்டு பிலால் என்ன சாப்பிட போகிறோம்? எல்லாரும் சாப்பிட்றதா. ஸோ பன் பட்டர் ஜாமான் டீ தான் சாப்பிட போகிறோம். மம்முட்டி நாங்கள் போகல, அதுக்கு பதிலாக பிலாலுக்கு போகிறோம். நான் டீ பன் பட்டர் ஜாமான் வாங்கிட்டு மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே ஃபைனலி டீ வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பாருங்க பன் பட்டர் ஜாமும் வாங்கிட்டோம். டீ ஒர்த்து, ஐ லவ் த டீ. கம்மியாக இருக்குது. டீ வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது. எதுக்கு இந்த பிலால் எனக்கும் தெரியாது. இவ்வளோ கூட்டம் இருக்குது, அதே நிறையா நல்ல நல்ல கடைகள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் டீ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்பவும் பேச முடியலனால உள்ளடிச்சா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்த்துங்க பண்ண சாப்பிட்டோன்னே ஐயோ என் ஆளை விடுங்களா சாமின்றுச்சு. நிஜமாக நல்லா இருக்காடா? வாங்கி வச்சு என்ன பண்ணுவேன். டீசெண்டாக இருக்கு, கேவலமாலாம் இல்லை. எவ்வளோ இருக்குது? எவ்வளோ? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு மண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குடா முன்னாடி. இப்போ முன்னாடி சப்பையாக இருக்கும். அதான் நான் யோசிச்சேன், மண்ணு ஆனால் பெருசாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. டீசெண்டாக இருக்குது, சாப்பிட்லாம். சும்மா ஒரு ஹைப்புக்காக வரலாம், அவ்வளோதான். டீ ஒர்த்து, டீ நல்லா இருக்கு. டீ கொஞ்சம் சக்கரை கம்மியாக தான் இருக்குது. இந்த கடையா வந்துட்டு பிலாலில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம், டீ குடிச்சு முடிச்சிட்டோம். பண்ணு கேவலமாக இருந்துச்சு உண்மையை சொல்லலாம். 60 ரூபாய்க்கு ஒருத்து கிடையாது. கேவலம்லாம் சொல்ல முடியாதா? ஓகே டீசெண்டாக இருந்துச்சு. அம்மா எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எனக்கு பிடிக்கல. ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரூட்ஸை காணும். அதேமாதிரி பண்ணி மாற்றிட்டாங்க. பண்ணு வந்து எல்லோ கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். பிரியாணி ஆவரேஜாக தான் இருக்குது. ஆவரேஜாக தான் இருக்கா? சம்சம் பிரியாணி ஆவரேஜாக இருக்கா? என்ன சொல்கிறீங்க? இருக்கா? டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ சாப்பிட்ட மாதிரி இல்லையா? அண்ணா சாப்பிட்ட மாதிரி மசாலாலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி. அண்ணா சாப்பிட்ட மாதிரிலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். சரி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம், என்னன்னு தெரியுதா? இது சாப்பிடும்போது டெசர்ட் சாப்பிடுவோம். நம்ம டெசர்ட் சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட வந்துருக்கோம். அதெல்லாம் தான் அது எப்படி வேணால் நீ வேணால் சாப்பிட்டு பாரு, டீசெண்டாக இருக்கு, அவ்வளோதான். சாப்பிட்டா அண்ணா நகர் லெவலில் இல்லை. அப்போ நாளைக்கு சனிக்கிழமை கூட அண்ணா நகர் போயிடலாம். கத்திரிக்காய் கூட புளிக்குழம்பு மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் ஃபீல் ஆக மாட்டேங்குது. புளிப்பாக இருக்குது. ஆனால் தெரு இங்கே 3 பிரியாணி கடை இருக்குது. வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிட போனோம். ஆனால் அங்கே எல்லாம் சாப்பிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். பிரியாணி ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம யூடியூபராக நீ கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ இவனுக்கு வந்து காசு பத்தலாம் நினைக்கிறேன் மசாலா போடுறதுக்கு. காரம் மட்டும் தான் தெரியுது எனக்கு, அந்த டேஸ்ட் ஃபீல் ஆகலை. காரமும் இல்லை, காரமே இல்லை. கத்திரிக்காய் கூட ஏதோ புளிக்குழம்பு மாதிரி இருக்குது. கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி. தம்சம் பிரியாணி சொதப்பிட்டாங்க. மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறவங்க நாங்கள் இல்லை. நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது அப்படி சொல்லலாமா? அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் 3 பிரியாணி கடை இருக்குது. டென்ட் பிரியாணி ஒன்று, மவுண்டோ டென்ட் பிரியாணி ஒன்று, அப்புறம் ஜம்சம் பிரியாணி இருக்குது, அப்புறம் இன்னொரு பிரியாணி இருக்குது. நான் தான் ஜம்சம் பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு வந்தேன். எங்கள் கூட வந்து பொண்ணு நினைக்கும், எங்கள் சதீஷோட ஒய்ஃப் நினைப்பாங்க, ஒரு இடத்துல உருப்படியாக கூப்பிட்டு போனியாடா இனிய போன இடம்லாம் சொதப்புல். ஆமாம்.
உன் ஃப்ரெண்டு ஒரு யூடியூபர் நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். மனசை நினச்சிருக்கேன். கத்திரிக்காய் வந்து மீன் குழம்பும் புளி குழம்பும் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். கருவாடு குழம்பும் கத்திரிக்காயும் சேர்ந்த மாதிரி இது டேஸ்ட் அது. நல்லா சோத்தை எடுத்து போட்டு பேசாம வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். ஆமாம் இருக்குது. கத்திரிக்காயும் கருவாடு குழம்பும் ஒரு காம்பினேஷனில் இருக்குது. கத்திரிக்காய் கோயிலெல்லாம் புளியோதரை கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மேக் பண்ணுற மசாலா மாதிரியே இருக்குது எனக்கு. ஆக போகலாம் இல்லைங்க, டீசெண்டாக இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. நீங்களா? கண்டிப்பாக இந்த கூட சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்காது. உன் கூட சேர்ந்ததுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் நல்லா ஸ்பாட்டு கூப்பிட்டு போகிறேம்மா. அட்லீஸ்ட் சூடாக இருந்தாலும் சூடும் இல்லை, ஆறி போச்சு. எதுவுமே இல்லை. அண்ணா நகர் சம்சம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சம்சம் பிரியாணி தான் இது. டெம்போலாம் பேர் போட்டுருக்காங்க, டேஸ்ட் ஒன்றும் காணாமல். அண்ணா நகர் சம்சம் பிரியாணி ஓனர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிங்க. டேஸ்ட் நல்லா இல்லை. டேஸ்ட்டை மாதிரியே கீழே வந்து சொல்லுங்கள் எனக்கு என்னான்ட்டு. ஸோ மக்களே ஃபைனலி வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எதுவும் நல்லா இருந்துச்சு? எது நல்லா இருந்துச்சா? இந்த கொஸ்டின் திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஹலீம் அதான் ஹலீம் தர்பார். அது அந்த இது அது என்னது குச்சியை கொடுத்தாங்களே பாப்கார்னா, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்லாம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்னது இது சாப்பிட்டோமா, பபுள் குனாஃபோ. ஆமாம், அது வந்து சாப்பிடலாம். அதானே டெட் பைட் சாக்லேட். அது தகட்டுருச்சு, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். மற்றபடி வேறு என்ன சாப்பிட்டோம்? ஊறுகாய் சாப்பிட்டோம். ஊறுகாய் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எப்பயும் போல ஊறுகாய் அப்படி தான் இருந்துச்சு. வேறு என்னது பிரியாணி சொதப்பல், அதுவும் ஆவரேஜ் தான். 150 rupees கொடுத்து கிடையாது. பிலாலும் அதே தான், ஆவரேஜ் தான். எப்பயும் போல டேஸ்ட் தான். சும்மா ஒரு ஹைப் தான் பிலால்லாம், அவ்வளோதான். சும்மா ஒரு ஹைப்பு காட்டணும், அப்படியே படம் காட்டணும், அப்படியே ஸ்டேட்டஸ் போடணும்னா பிலால் வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி மவுண்ட் ரோடில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களுக்கும் சும்மா ஒரு நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வரலாம் பிலாலுக்கு. அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு. இன்னமும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. யாரும் வந்து வீட்டுக்கு போன மாதிரி தெரியல. நைட்டு 3 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருப்போம். அதான் சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னா போங்க ஜாலியாக. நான் ஸ்கூல்லாம் இருக்குது, வேறு ஸ்கூல் காலேஜ் இருக்குது. அது மக்கள் எல்லாமே ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே. சேஃபாக இருங்க, எங்கேயுமே மாட்டிக்காதீங்க, பத்திரமா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ போடவே லேட் ஆகிடும். இப்போ வந்துடும்டா, நாளைக்கு வந்துருப்பா. அப்போன்னு பிரச்சனை. ஆக்சுவலி வீடியோ வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ரீசெண்டாக வந்துட்டு உடம்பு சரியில்லை ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு எடுக்கிற மைண்ட் செட்டுமே இல்லை. காஃப் வந்துகிட்டே இருந்தால் ஒன்றும் முடியல. ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ரொம்ப ஃபன் பண்ணலாம். இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஜாலியாக இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, மவுண்ட் ரோட் வந்து ஓகே தான் எங்களுக்கு. அண்ணாநகர் போனால் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த வீடியோ நீங்கள் அண்ணாநகர் பார்ப்பீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ராவல் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய், வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். பாய். ஓகே, பாய் காய்ஸ்.